சார், இப்போ நம்ம மேல ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்? സത്യം പറയുന്ന ഞാൻ ഒറ്റയ്ക്കാവാം, ഞാൻ പറയുന്നത് കേൾക്കാൻ ആളില്ലാതിരിക്കാം, പക്ഷേ சத்தியம் ஒரு நாள் விஜயிக்கும்போது எந்த வாக்கு கேட்காதிருக்கல அப்படின்ற ஒரு மலையாளத்துல மகாத்மா காந்தி சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கும். நான் போற பாதை, நான் செய்யற செயல், நான் செய்யற என்னோட வழிகாட்டு எல்லாமே நான் போற அனைத்தும் சத்தியமான வழிகள் மட்டும்தான். நான் போய்கிட்டு இருக்கிறதுல என் பேச்சை யாருமே கேட்கறது இல்லை. என்னை சுத்தி நிக்கிற எல்லாமே எனக்கு எதிர்மறையாத்தான் நிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் என்னோட செயல்பாடுகள் அத்தனை பேத்துக்கு வெளிச்சத்துக்கு முன்னாடி சத்தியமா அது தோண தொடங்குச்சுன்னா என்னை தவிர இந்த உலகத்துல யாருமே வேற யாரோட வார்த்தைகளும் கேட்கறதுக்கு எங்க ஆள் இல்லை அப்படின்றது மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையை உனக்குள்ள விதைச்சா மட்டும்தான் நிச்சயம் இந்த பூமியில நாம அடையாளமா வாழ முடியும், ஒரு வரலாறா வாழ முடியும். ஊனம்ன்றது மனசுக்குள்ள மட்டும்தாம்மா. நம்மளோட மனசை ஊனப்படுத்த தொடங்கிட்டோம்னா நிச்சயம் கண்டிப்பான முறையில நாம இந்த பிறவி எடுத்ததுக்கான பலன் இல்லாமே போயிடும். அதாவது விதைகளோட ஒரு வரலாறை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? நல்ல பசுமையான நிலத்துல நல்ல உழுது ஈரப்பதம் உள்ள இடத்துல விழுந்த விதைகளும் அது முளைத்துதான் போகுது. அதே மாதிரியா பாறைகளுக்கு இடுக்குல விழுந்த அந்த விதைகளும் அது மரமாத்தான் ஆகுது. ஒரு மலைகள் மேல உச்சியில பாத்தீங்கன்னா எவ்வளவோ மரங்கள் இருக்கு, பசுமையான தோற்றங்களை தான் நாம மலை உச்சிகள்ல அதோட பாதையெல்லாம் இடுக்கல. கொஞ்சம் என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? மட்டமான ஒரு நிலத்துல 4 வகையான ஏற்பூட்டி நிலம் உழுது உரமிட்டு அதுல விதை விதைத்து அதுல விவசாயம் பார்த்து அறுவடை செய்தாலும் அதை காட்டிலும் மகத்துவமான கனிகள் மலைகளுக்கு உச்சியில் மகத்துவமான நிலையில் மட்டமில்லா தரையில் நீரோடும் இல்லாத நிலத்தில் கூட அந்த ஒரு விலை மதிக்க முடியாத கனிகள் நமக்கு கிடைப்பதை நாம் என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்குமா? ஆகாசத்துல பறக்கிற அந்த பறவைகள் நம்மளை பார்த்து யோசிக்குமா? இந்த மனிதர்களுக்கு ரெக்கைகள் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. அதே பறவை திரும்பி அந்த பறவை அதுக்கான பதில் கொடுத்துருக்காங்க, நமக்கு இறையே இல்லாம போயிருமே. இந்த மனிதர்களுக்கு ரெக்கை இல்லாதனாலதான் நமக்கு தேவையான இறைகளை இந்த மனிதர்கள் உருவாக்கி வைக்கிறாங்க. அப்ப அது கூட நம்மளோட எண்ண அலைகளுக்கு தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கொள்வதற்குரிய வித்தையை ஒரு பறவை கூட பல விதங்களை நமக்கு கட்டி கொடுத்துருக்கு. ஏன்னா பறவையை கண்டால் விமானம் படைத்தான் அப்படின்ற அந்த ஒரு வாக்கு ஒரு பாடலா கூட நம்மளோட தமிழ் பாட்டுல வந்திருக்கு. அப்ப நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே குறுகிய வளையத்துக்குள்ள நாம முடங்கி கிடக்கும் போல எழுந்து நட எரிமலையும் வழிவிடும் அப்படின்றதான நம்மளோட மரபுகளோட ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரம். முடங்கி கிடந்தால் சிலந்தையும் உன்னை சிறைபிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஏன் மறந்துட்டீங்க? இத்தனை காலங்கள் ஒவ்வொரு வாத்தியாரா அரை கிளாஸ்ல ஆரம்பிச்சு நீங்க 12ஆம் கிளாஸ் முடிக்கிறது வர பள்ளி படிப்பதிலேயே எத்தனை வாத்தியார்களை பார்த்திருப்பீங்க, எத்தனை கிளாஸ் டீச்சரை பார்த்திருப்பீங்க, எத்தனை ஹெச்எம் பார்த்திருப்பீங்க, எத்தனை கோஆர்டினேட்டரை பார்த்திருப்பீங்க, எத்தனை பஸ் கண்டக்டரை பார்த்திருப்பீங்க, எத்தனை டிரைவரை பார்த்திருப்பீங்க, நம்ம கூட படிக்கிற எத்தனை பேரண்ட்ஸை பார்த்திருப்பீங்க. அத்தனை பேர்கள் தெரிஞ்சியும் ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தையும் ஒரு பாடங்களை உங்களால கத்திருக்க முடியாதா? அப்ப ஒவ்வொரு ஆளும் ஒரு வகையான பாடங்கள் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கணுமே. இந்த பூமி நம்மளை ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு போகும் போல இரவும் பகலும் நம்மளை கடத்தி போகல. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஆட்கள் மூலமா ஒரு வகையான அனுபவத்தை கொடுத்து நம்மளை உருட்டி விடுது. நாம அந்த அனுபவத்தை பொழுதுபோக்கா நினைச்சுக்கிட்டு நாம மண்டைக்குள்ள ஏத்தாம நம்ம போனதுனாலதான் இன்னைக்கு நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நெகட்டிவ். அந்த நெகட்டிவான ஒரு பிரச்சனை என் மனசை ரொம்ப பாழ்படுத்துது, என்னால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்வோட தன்னோட மனசை ஊனப்படுத்தி மூளை முடுக்குல முடங்கி போய் வீண் பழி வந்தா என்ன? மகாத்மா காந்தியை பத்தி சொன்ன அந்த வார்த்தைகள் மாதிரிதான், ஒரு நாள் என்ற சத்தியம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்போல அந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரும் என்னை திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார்ல மகாத்மா. அதே மாதிரி இந்த உலகம் அத்தனையும் இன்னைக்கு நாம கையில பொக்கிசமா தூக்கி பாதுகாக்கிற அந்த ரூபா நோட்டு தாள்ல கூட யார் இருக்கா? மகாத்மா தானே. அப்ப கொஞ்சம் யோசித்து பாரு. அதாவது நாம வாழ்ற வாழ்க்கை நம்மளோட கண்ட்ரோல்ல நம்மளோட எண்ணங்கள்ல மட்டும்தான் இருக்க ஒழிய அதை இன்னொரு ஆளை தீர்மானிக்கவே முடியாது. இதுவரை நாம கடந்த உளியடிப்படாத கல் சிலையாகாதுன்றது மாதிரியா எத்தனை வருட வாழ்க்கையில உன்னை எல்லாருமே செதுக்கிட்டாங்க, சிலைய மாத்திட்டாங்க. கண்ணை திறந்து பார்த்தா போதும் இந்த உலகமே நமக்கு வசப்படும். அதுதான் என்னோட குறிக்கோள்.
அதனால வந்து நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாம் நமக்காகத்தான் நடக்குது அப்படின்றத மட்டும் நினைச்சா போதும். எது நடந்தாலும் அது தவறுதலா நடந்தா, நெகட்டிவா ஒரு பிரச்சனை உருவாயிருக்கா, அது என்னாலதான் நடந்திருக்கு. இந்த பிரச்சனை உருவாவதற்கு நான் தான் காரணம். இப்ப நீங்க பெண்ணல்ல, ரோட்ல போகும்போது வந்து நம்மளோட ட்ரெஸ் அலங்காரங்கள் ஒருத்தனை வந்து ஒரு சங்கடத்தை உருவாக்கி இருக்கலாம், திசையை திருப்பி இருக்கலாம். அதனால வந்து ஒரு வகையான கமெண்ட்டுக்கு நீங்க ஆளாகி இருக்கலாம். அதனால வந்து உங்களோட இந்த மன அழுத்தம் வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க பரீட்சை எழுதும் போல ஒரு பாடத்துல வந்து தவறுதலான ஒரு பதிலை கொடுத்து அந்த பதிலுக்கு எதிர்மறையான சில கேள்விகள், சில கமெண்ட் வரும் போல அது ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி இருக்கலாம். ஏன் மற்ற பிள்ளைகளை விட உங்களோட பேரண்ட்ஸ் வந்து வித்தியாசமான அணுகுமுறைகளை கொண்டு போயிருக்கும் போல அவங்க வந்து உங்களை முன் உதாரணமா படுத்தி இழிவுபடுத்தும் போல அந்த இடத்துல வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகி இருக்கலாம். படிக்கிற வயசுல இதுதானே வந்து நடக்கும். இதை வந்து இத்தனை வருட காலத்துல வந்து கற்றுக்கொள்ள முடியாத உங்களால மிச்ச மீதி வாழ்க்கையை உங்களால எப்படி உங்களால அனுபவிக்க முடியும்? ரசனையோட அந்த வாழ்க்கையை எப்படி மீதி வாழ்க்கையை உங்களால கொண்டு செலுத்த முடியும்? இதுவரை கடந்து வந்த பாதைகளை ஃபுல்லா ஒரு புத்தகமா உட்காந்து எழுதுங்க நோட்ல. ஒவ்வொரு நாளும் நான் யாரெல்லாம் சந்திச்சேன், யாரெல்லாம் பார்த்தேன், யாரெல்லாம் பழகினேன், அவங்கெல்லாம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்களோட வாழ்க்கைகள் எனக்கு எந்த மாதிரியான பாடத்தை எனக்கு கத்துக் கொடுத்துச்சு அப்படின்றத உட்காந்து நோட்ல எழுதுங்க. டைரி எழுத பழக்கம் வந்துச்சுன்னா நம்மளோட மனசுல உள்ள முடம் நம்மளை விட்டு போகும். நம்ம மனசு மிகப்பெரிய திடகாத்திரமா வரும். இது சத்தியம். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னால சும்மா இருக்க நேரத்துல ஃபுல்லா எதையாவது எழுதுவேன். ஒண்ணு கவிதை எழுதுவேன், இல்லாட்டி எதையாவது ஒண்ணு கற்பனையில எதையாவது ஒண்ணு எழுதிட்டே இருப்பேன். அதனாலதான் எல்லா பிரச்சனையும் பார்த்தா சிரிச்சுட்டே. ஓகே. ஓகே சார்.